இந்த கொல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த பெண் மருத்துவரோட கொலையோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல சில விஷயங்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் தொடர்பா சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்த இந்த கேஸோட விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் படி 16 வெளிப்புற காயங்கள், அதாவது உடம்புல வெளியே நம்மளோட கண்ணால நம்ம பார்க்க முடிஞ்ச காயங்கள், கண்ணுல அந்த கண்ணாடியோட துகள்கள் குத்தி பிளீட் ஆனது, அப்புறம் உடம்பு ஃபுல்லா இருக்கிற காயங்கள், இதெல்லாம் கணக்கு பண்றப்போ 16 வெளிப்புற காயங்கள் இருக்கு. 9 உள்புற காயங்கள், அதாவது உள்ள எலும்பு முறிஞ்சது, உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் காயங்கள் ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே சேர்த்து 9 காயங்கள் இருக்கு. அவங்க கடைசியில எப்படி இறந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்திருக்காங்கன்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வெளியாயிருக்கு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சுயோமோட்டோன்னு அழைக்கப்படுற சுயோமோட்டோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே தானா முன்வந்து ஏதாவது ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அது பேர் தான் சுயோமோட்டோ. உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதுல ஒரு வழக்காதான் இந்த வழக்கு இருக்கு. இந்த சுயோமோட்டோ கேஸ்க்காக விசாரணைன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை, அதாவது 20ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க டேட்டு. இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாள் கழிச்சு தான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கேஸ் கோர்ட்ல நடக்கிறப்போ என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மம்தா பானர்ஜியோட அரசு இந்த கேஸை தவறான முறையில அணுகுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிபிஐ இந்த கேஸ் சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வியாழக்கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான குற்றம் நடந்திருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலை 24 மணி நேரமும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. ஆனா எப்படி ஒரு கும்பல் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறப்போ அந்த மருத்துவமனைக்குள்ள புகுந்து இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. விடியற் காலையிலேயே குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதா தெரியுது. அதாவது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த விஷயம் தெரியறது இல்ல. விடியற் காலையிலேயே இது ஒரு தப்பு நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இது ஒரு குற்றம், இது தற்கொலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சும் கூட அந்த கல்லூரியோட முதல்வர் அந்த சந்தீப் கோஷ் இருக்கார்ல, அவர் எதுக்காக இத ஒரு தற்கொலைன்னு நாடகம் ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 8 பாயிண்ட் என்னென்னலாம்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையை கடுமையா சாடி இருக்காங்க உச்ச நீதிமன்றம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராத்திரி எப்படி ஆயிரக்கணக்கான பேர் கொண்ட கும்பல் இந்த காலேஜுக்குள்ள முதல்ல நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கடுமையா சாடி இருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ள வந்த கும்பல் எப்படி அங்கிருந்த உபகரணங்கள் எல்லாம் சேதப்படுத்திச்சு, இது பற்றி எப்படி காவல்துறைக்கு தெரியாம இருந்துச்சு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நாங்க இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மேற்கு வங்க அரசுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயமா சொல்லிட்டு போராடுற மருத்துவர்கள், சிவில் சமூகம், அதாவது நார்மலா நம்மளுடைய மக்கள் அண்ட் வழக்கறிஞர்கள் மேல உங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடாது, அவங்கள ஏதாவது செய்யறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சுக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே விஷயம் தான், ஆனா மேற்கு வங்க அரசோட எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, குறிப்பா எதிர்கட்சிகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல சாதாரண மக்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் இந்த மாதிரி பட்டவங்க போராடுறப்போ அவங்க எதுவும் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மேலேயும் உங்களோட அதிகாரத்தை வச்சு எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் எச்சரிச்சிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு 12 மணி நேரம் ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லி காவல்துறையினரை பார்த்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களால நிம்மதியா வேலைக்கு செல்ல முடியல, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல அப்படின்னா நாம எல்லாருமே ஒரு சிஸ்டம் ஆட்டு அவங்களுக்கான சமத்துவத்தை மறுக்கிறோம் அண்ட் நம்ம இதெல்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால நடந்த இந்த சம்பவமானது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, இது ஒட்டுமொத்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவதா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாருமே செய்யற ஒரு தப்பு தான், இறந்த அந்த டாக்டரோட பேரையும் போட்டோவையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி உச்சநீதிமன்றம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இறந்தவங்களோட கண்ணியத்தை மீறதா குறிப்பிட்டிருக்காங்க. சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற யாராவது நீங்க அந்த பொண்ணோட போட்டோஸோ இல்ல அவங்களோட பேரையோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த காரியத்தை பண்ணாதீங்க. இது சட்டப்படி தப்பான ஒரு விஷயமாகும். சோ அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த இறந்த மருத்துவருக்காகவும் அவங்களோட தாய் தகப்பன் அவங்க குடும்பத்தினருக்காகவும் தயவு செஞ்சு இந்த புகைப்படங்களையும் அவங்களோட பேரையும் தயவு செஞ்சு பரப்பாம இருங்க. இந்த வழக்கை யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பார்த்திவாலா,
மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு செவ்வாய்க்கிழமை, அதாவது 20/8/2024 அன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை தவறா கையாண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இருக்கிற மருத்துவர்கள், பொதுமக்கள்னு எல்லாருமே இந்த விஷயத்த குரல் கொடுத்து போராடினது நிமித்தமா தான் இந்த கேஸ் இவ்வளவு பெரிய விஷயமாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, IMAன்னு சொல்லப்படுற இந்திய மருத்துவ சங்கமானது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு 24 மணி நேரம் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த கேஸ்ல அட்டென்ஷன் திரும்புறதுக்கான முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள்லாம் வீதியில இறங்கி ரீக்ளைம் தி நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு தான் கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனிமே மேற்கொண்டு இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கேஸ் தொடர்பான அப்டேட் எல்லாமே நான் நம்ம சேனல்ல காணொலியா பதிவு பண்ணுவேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. பாய்.